பார்க்கிறார்களோ அதை தான் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கும். பெற்றோர்கள் நடத்தை கெட்ட ரீதியில் பிள்ளைக்கு முன்னால் நடந்து கொண்டால் பிள்ளைகளும் அதே நடத்தை கெட்ட ரீதியில் தான் அவர்கள் வளர்வார்கள். பெற்றோர்களுடைய பேச்சு மோசமானதாக இருந்தால் பிள்ளைகளுடைய பேச்சு மோசமானதாக தான் இருக்கும். உதாரணமாக நாங்களும் பிள்ளைகளை வச்சு ஓதி கொடுக்கிற ரீதியில நான் சொல்றேன், பிள்ளைகளை பார்த்தா எங்களுக்கு தெரியும் உம்மா அப்பா எப்படி இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்தா எங்களுக்கு விளங்கும் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்களை எந்த அடிப்படையில வளர்த்திருக்கிறாங்க. காரணம் ஏன்? பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்து கெட்ட பேச்சுகளை பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது கெட்ட பேச்சு என்று. அவர்கள் கெட்ட பேச்சு பேசுறது அல்ல, கேட்ட பேச்சை தான் பேசுகிறார்கள். வீட்டில் என்ன பேச்சை கேட்டார்களோ அதே பேச்சை அவர்கள் பள்ளிக்கூடம் வந்து பேசுவார்கள். இப்ப விளங்கும் வீட்டுல இப்படித்தான் இவங்களோட உம்மா பேசியிருக்கிறாங்க, வீட்டுல இப்படித்தான் இவங்களோட வாப்பா பேசியிருக்கிறாங்க, வீட்டுல இப்படித்தான் இவங்களோட நான தம்பி நடந்து கொள்றாங்க என்ற அவ்வளோ ஒரு பிக்சரும் ஒரு ஹசரத்துல அல்லது ஒரு ஆசிரியரிடம் கண் முன்னுக்கு அப்படி வந்து நிற்கும். ஏன்? பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றோர்கள் அழகான முறையில நடந்தால் நிச்சயமாக அதே பிள்ளை பள்ளிக்கூடம் வந்தாலும் தனிப்பட்ட உறவுகள் மேற்கொண்டாலும் அல்லது பொதுவான கூட்டங்களில் அவர்கள் குழுமி இருந்தாலும் அவர்கள் எதை செய்வார்கள் என்றால் வீட்டில என்ன நடந்துச்சோ அதுதான். பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசிரியர் தாயும் தந்தையும், பிள்ளைகளுக்கு முதலாவது வழிகாட்டி தாயும் தந்தையும், பிள்ளைகளுடைய பாடத்தை படிக்கக்கூடிய முதலாவது பள்ளிக்கூடம் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகள். கணவன் மனைவி உதாரணமாக சொல்லுவோம், ஒரு வாப்பாவும் உம்மாவும் எப்படி நடந்து கொள்றதோ இதே நடத்தை தான் அந்த பிள்ளை பெரியவனாக ஆகி திருமணம் முடித்தாலும் ஒரு ஆண் பெண்ணுக்கு முன்னால நடக்கிறதும் ஒரு பெண் ஆணோட நடந்து கொள்ற விதமும் வேற எங்கேயும் படிக்கிறதில்ல. படிக்கிற இடம் வாப்பா உம்மாவை பார்த்து. வாப்பா உம்மா சின்ன காலத்துல பிள்ளைக்கு முன்னால எப்படி நடந்து கொண்டதோ அதே பாடம் பிக்சர் அப்படி அந்த பிள்ளையோட உள்ளத்தில் அப்படி பதிஞ்சுது, அடிமனதில் ஆணித்தரமாக பதியுது. பிற்காலத்தில் அந்த பிள்ளை பெரியவனாக ஆகினால் அந்த நடவடிக்கை அந்த வார்த்தை தான் பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருக்கும். அந்த மோசமானதாக நடந்தால் அதே மோசமான ரீதியில் தான் அந்த பிள்ளையும் வாழும். கண்ணியமான பெற்றோர்களே, எனவே பிள்ளைகள் எமக்கு அல்லாஹ் தார நேரத்தில் உலகமே அறியாதவர்களாக தாரது. அந்த பிள்ளைகளை நல்லதும் கெட்டதுமாக மாற்றுறது பெற்றோர்கள். ஹதீஸ்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின்